நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with Sri Varma Kerala Ayurveda and Horticulture. நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. உடல் அப்படின்னும் போது பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் பூமி. இந்த பஞ்சபூதங்கள் நேரடியாக இல்லாமல் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாக்கிய காரணிகள் தான் வாதமும் பித்தமும் கபமும். உடலுடைய சமநிலையான வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 காரணிகள் இன்றைக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், இந்த காரணிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு உடலை மிகப்பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாவதற்கும் மிக காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். வாதம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய அடிப்படையான ஒரு முக்கியமான காரணியாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு அணுவாக இருக்கக்கூடிய கருமுட்டையும் ஒரு அணுவாக இருக்கக்கூடிய உயிரணுவும் ஒன்றாக சேரும்போது அவை இன்றைக்கு இது போல பல கோடி அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக உருவாவதற்கு முக்கியமான காரணம் வாதம் தான். உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள், குறிப்பாக வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு வரும்போது 4448 நோய்களை இன்றைக்கு தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் பட்டியலிட்டு சொல்வதை பார்க்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கமும், திசுக்களுடைய ஆரோக்கியமும், திசுக்களுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு வாதத்துடைய ஆரோக்கியமான ஒரு நிலையை பொறுத்து தான் இருக்கிறத பார்க்கணும். பெருங்குடல் தான் வாதத்துடைய மிகப்பெரிய ஸ்தானம். தோல் வாதத்துடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். எலும்புகள் வாதத்துடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். அதனால தான் உடல்ல காயங்கள் ஏற்படும் போதும், தோல்ல பாதிப்பு ஏற்படும் போதும், பெருங்குடல்ல பாதிப்பு ஏற்படும் போதும் உடனே உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றம் நமக்கு பொறுக்க முடியாத வலியை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். வாதத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் உடலுடைய அடிப்படையாக இருக்கிறதுனால வாதத்தை சீராக்குவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இன்றைக்கு முழு முயற்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லுவோம். நோய் தடுப்பு, நோய் குணமாக்கல் மற்றும் நோய் குணமான பிறகு உடல்ல ஏற்படுகின்ற பலவீனத்தை மாற்றுதல்னு சொல்லக்கூடிய இந்த 3 சிகிச்சைகளிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதத்தை சீராக மாற்றுவது தான். இன்றைக்கு ப்ரிவென்ஷன், உடல்ல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், உடல்ல திசுக்களுடைய வளர்ச்சி, இறந்து போகின்ற திசுக்களுடைய வளர்ச்சி, புதிதாக உருவாகின்ற திசுக்களுடைய வளர்ச்சி சீராக இருந்தால் மட்டும்தான் நம்மால் இளமையாக நீண்ட காலம் வாழ முடியும். ஒருவேளை உருவாகின்ற திசுக்களுடைய வளர்ச்சி குறைந்து போய் இறந்து போகின்ற திசுக்களுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது வயதாகின்ற வேகம் நமக்கு அதிகமாவதை பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் உடலில் இருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றம் தான். அதே போல ஒரு நோய் சாதாரண நோயாக இருந்து நாட்பட்ட நோயாக மாறும் போதும் அந்த இடத்துல வாதத்துடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது முழுமையான வாத நோயாக மாறும்போது அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்கிறோம். அதே போல உடல்ல ஏற்படுகின்ற நோய் நீண்ட கால நோயாக இருக்கும்போது உடல்ல சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதம் ஒரு நோயாக இல்லாமல் இணை நோய்களையும் துணை நோய்களையும் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய காரணம் வாதத்துடைய சீற்றம் தான். சுருங்க சொன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தை எவ்வாறு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறோமோ, சீரற்று இருக்கக்கூடிய வாதத்தை சீராக்கி அமைதியான தென்றலாக மாற்றி நம்ம உடம்பை பார்த்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். தீர்க்க முடியாத நோயால் அவதிப்படுபவர்களாக நாம் இருந்தாலும் கூட
வாதத்தை சீராக்கக்கூடிய ஒரு முயற்சி போதும் அந்த நோயுடைய தீவிரத்தையும் அந்த நோய் பக்க விளைவு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நோயாக உருவாகாமல் இருப்பதற்கும். அந்த வகையில் இன்றைக்கு வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கான அடிப்படை முயற்சி அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.